வணக்கம். இன்றைக்கி டே 17 ஓட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டே 16ல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த இதுக்கு வந்து பலகை அடிச்சிருப்பாங்க. சுற்றி வந்து இந்த பேஸ்மெண்ட் ஹைட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ்மெண்ட் ஹைட்லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கலோக்கியலாக சொல்லுவாங்கன்னா காதடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி பலகை அடிச்சுட்டு அந்த காலத்துக்கு வந்து கான்க்ரீட் மிக்சர் போடுறது தான் அந்த வேலையாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பலகை அடிச்சிருந்தாங்க. நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் ஒரு மூட்டைக்கு நாங்கள் யூஸ் பண்ண ரேஷியோஸ் என்ன பார்த்திங்கன்னா 5 பாண்டு எம்சாண்டும் அண்ட் 6 பாண்டு வந்து முக்கா ஜல்லியும் போட்டுட்டு கலவை கலந்து இதில் கொட்டியிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து படிக்கட்டுக்காக முன்கூட்டியே விட்டது. அண்ட் இது முழுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போட்டது. அண்ட் மீதம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விடுபட்டது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் கான்க்ரீட் சொன்னீங்களா, இது ஒரு 6 இன்ச்சுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 இன்ச்சுக்கு இது வந்து ஃபுல்லாகவே வந்து கம்பி கட்டி கவர் பிளாக் வச்சுட்டு போட்டிருக்கோம் இந்த சில்க் கான்க்ரீட்டு. ஸோ இதுதான் நேற்று முழுக்க நடந்தது. இதில் என்ன நாம் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் வந்து இந்த கான்க்ரீட் போட சொல்ல அந்த மிக்சர் கரெக்டாக போடுறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் இதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஃபினிஷிங் வருதான்னு பார்க்கணும். ப்ராப்பர் ஃபினிஷிங்காக வருதா, இல்லை வந்து அவங்க அதை வந்து அந்த கலவையை வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக உள்ளே எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபினிஷிங். ஸோ அதை நம்ம கூடவே இருந்து சொன்னால் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. இல்லைனாலும் கரெக்டாக பண்ணுவாங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து விடுபட்டு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மேலோட்டமாக வந்து பார்க்க சொல்ல உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த நீட்டு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சைமல்டேனியஸாக என்ன பண்ணாங்க, அண்ட் இன்னொரு பாதியில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி கான்க்ரீட் சில் கான்க்ரீட் அப்படின்ற கான்செப்டில் இதை போட்டிருந்தாங்க. அண்டு ஃபென்சிங்க்கும் இந்த ப்ராசஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஃபென்சிங்க்கும் சேர்த்து சைமல்டேனியஸாகவே பண்ணிட்டோம் அப்படியே கூடவே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மேன்ஹோல் அப்படின்றது வாங்கினோம் ஆக்சுவலாக செப்டி டேங்க்குக்கு. அண்ட் மேனுவல் ப்ராசஸ் வந்து வாங்கி போடணும். பட் இப்போ மண் கொட்ட போகிறோன்றதுனால மண் உள்ளே கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால இங்கே மேனுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே வந்து ஸ்லாப் வந்து மேன்ஹோல் மாதிரி ஒரு ஸ்லாப்பு அண்டு சேர் டைப்பில் ஒரு பெண்ட் பண்ண சொல்லி கேட்டோம். அவங்களும் அந்த கான்க்ரீட் இது உள்ள போட்டு கம்பி கட்டுறப்போ அந்த பெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேர் மாடலில் ஒரு மேலே கைப்பிடி மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்லாப் ஒன்று மேன்ஹோலுக்கு பதிலாக இப்போ தற்சமயத்துக்கு டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மண்ணு கொட்டுறதுக்கு. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மேன்ஹோல் அந்த கவர் வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நேற்றைய ப்ராசஸ். தேங்க்யூ.